இன்றைக்கி நாம் மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 மே மாதம் அடுத்து வரக்கூடிய 31 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெருசாக கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லைனாலும் முக்கியமான 2 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது. அதாவது நிறைய கிரக பெயர்ச்சி இல்லைனாலும் முக்கியமான 2 கிரகங்கள். ஒன்று குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மே மாதம் 14ஆம் தேதியும், ராகு கேது அதாவது சர்ப்ப கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மே மாதம் 18ஆம் தேதியும் இருக்குது. இதனால் மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றங்கள், வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசம் ராசி நேயர்களே, வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மார்ச் 31ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாகி மீனம் ராசிக்கு வந்தார். ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் ராகு இருந்தார். சனியும் விரய சனியாக வந்துட்டு 7.5 தொடங்கி விட்டு 2 மாத காலமாக படாத பாடுபடுத்திட்டார். சரி, 2 மாதத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தோமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பெருசாக நல்லா இல்லை. ஆனால் இந்த 2 மாதம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட வெட்டி செலவு, தண்ட செலவு அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். வீட்டில் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். கிரைண்டர் ரிப்பேராக போச்சு, ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக போச்சு, ஏசி ரிப்பேராக போச்சு, வண்டி வாகனம் அடிக்கடி வேலை வச்சிருச்சு. இப்படியே தண்ட செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்ததே. என்னடா நமக்கு ஏதாவது ஆகி போயிடுச்சா, ஒரு மாதிரியாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு வாட்டி போட்டிருந்துருக்கும். காசே இல்லை, ஆனால் செலவுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கு முக்கிய காரணம் 12ல் இருந்த ராகு சனி கூட்டணி அப்படிங்கிறது தான். அப்போது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பிரிஞ்சு லாப வீட்டுக்கு போக போகிறாரு. அப்படிங்கும்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் சனி இருந்தாலும் ஒரு 10 ரூபா ராகு லாபத்துக்கு போகிறதுனால வருமானம் இருக்குது. ஏதோ வந்துச்சு செலவு பண்ணிச்சு இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, வருமானமே இல்லாமல் செலவு பண்ணி என்ன கடன்காரனாக ஆக்கி பிடிச்ச 2 மாதமா அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது மாறும். அதோட முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய், உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப நாளாகவே நீசத்திலேயே கிடக்கிறாரு. இந்த மாதம் முழுக்க ஒரு நீச நிலையில் கடகராசியில் தான் இருக்க போகிறாரு. அது ஒரு விதமான சலிப்பு அப்படிங்கிற நமக்கு கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல அப்படியே தேமல் வர்றது, சின்ன சின்ன தடிப்பு வர்றது, முகம் கருத்து போகிறது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுத்துரும். அது எல்லாத்துக்கும் காரணம் செவ்வாய் போயிட்டு நீசம் அடைஞ்சு இருக்கிறதுனால தான். இந்த இரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அப்படிங்கிறதுனால அவருக்கு பலம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா நமக்கு உடம்புலேயே ரத்தம் இல்லாத மாதிரி இருக்கும், ரத்த சோகம் அந்த மாதிரி இருக்கும், மதன்னு இருந்திருக்கும். இந்த நிலைமை அப்படிங்கிறது தொடருது. ஆனால்
மறுபக்கம் ராகு நல்லதொரு நிலை அப்படிங்கிறத உங்களுக்கு பெயர்ச்சிக்கு பிறகு கொடுப்பாரு. சரி, இந்த சூரிய பகவான் மேச ராசியானவங்க ராசியிலே உச்சத்தில் இருக்கார். 15ஆம் தேதி அவர் ரிஷபத்துக்கு போகிறாரு, தனஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது அரசு வழி ஆதாயம் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா டக்குன்னு இப்போ அதில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு லோனுக்குன்னு ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது, ஏதாவது குறைச்சி வருது அப்படின்னா டக்குன்னு தூக்கி விட்டு எஞ்சிருங்க. இந்த ஒரு மாதத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 50,000 கட்டுறதை ஒரு 20,000 கட்டி ஏதோ ஒரு கடன் இல்லாமல் வெளியில் வந்துடலாம்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க 2 மடங்காக முயற்சி எடுக்கலாம். எங்கேயோ போன ஒரு அதிகாரியை பார்த்தேன், ஒரு அரசியல்வாதியை பார்த்தேன், ஏதாவது ஒரு முயற்சி அப்படிங்கிறது தலையில் நின்று தண்ணியை குடித்து பார்த்துடணும். கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் அரசு வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், ஏதோ ஒரு வீண் பாவம் பண்ணிட்டீங்க, அதுக்காக ஆளாகி போனவங்க, இவங்க எல்லாத்துக்கும் நல்லது ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்கும். காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு கிஷ்ட ஈடு வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள், உடனே கிடைக்கும். ஒரு வண்டி ஒன்று காணா போயிடுச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சின்னது ஒரு விபத்து ஒன்று நடந்து போச்சு, அதற்குண்டான ஒரு பணம் வரல, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நிறைய நன்மை அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி புத ஆதித்ய யோகம் ராசியிலே இருக்குது. அதன் பிறகு தன வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேலே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது கல்வி தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மேசம் ராசி மாணவர்கள் நல்லதொரு கல்லூரியில் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு 10வது 12வது முடித்தவங்க அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், ஒரு 12வது முடித்தவங்க எந்த ஒரு காலேஜில் சேரலாம் அப்படிங்கிறது எல்லாமே நல்லதொரு திட்டமிடுதலோடு இருப்பீங்க. என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. நினச்ச கல்லூரியில் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நல்லதொரு வாத்தியாருங்க இருப்பாங்க, உங்களுக்கு உதவுவாங்க. இந்த புள்ள நல்லா படிக்கிற புள்ள, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாத இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறதும் இருக்கும். கவலைப்பட தேவை கிடையாது. சுக்கிர பகவான் மீனம் ராசியில் ரொம்ப நாளாக போய் செட்டில் ஆகிட்டார் விரைய வீட்டில். இந்த சனி ராகு கொடுத்த செலவை சுக்கிரனும் சேர்த்து கொடுத்துருந்துருப்பார். அப்படிங்கிற வகையில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரி உதிரி பாகம் நிறைய ரிப்பேர் கொடுத்துருந்துருக்கும், நிறைய வேலை கொடுத்துருந்துருக்கும். செல்ஃபோன் உடஞ்சி போயிருக்கும், தண்ணியில் போட்டுருந்துருப்பீங்க, ரிப்பேர் ஆகியிருந்திருக்கும். கம்ப்யூட்டர் வச்சுருந்தா, லேப்டாப் வச்சுருந்தா ரிப்பேராக போயிருந்திருக்கும். இது எல்லாமே நடந்திருக்கும். அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. இப்போது குரு பகவானுடைய ஒரு பெயர்ச்சி ரிஷபம் ராசியில் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இது குரு பகவான் 14ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு போகிறாரு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது குரு பகவான் இருந்த 2வது இடம் அப்படிங்கிறது நல்ல இடம், 3வது இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான ஒரு இடம் தான். ஆனால் குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்க்கும் இடம் அப்படிங்கிறது சிறப்பு. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பார், 11ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவால் உங்களுக்கு கூட்டு தொழில் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். தொழில் செய்யக்கூடிய முதலீடு பண்ணிட்டாங்க, எனக்கு யாரோ ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க, நமக்கு முதலீடு போட்டு சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு வரன் அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி ரொம்ப தேடிவிட்டேன், இத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டேன், பொண்ணு பார்த்துட்டேன், ஒன்றும் செட் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு போயிட்டு வரன் பாருங்கள், டக்குன்னு அமையும். எங்கெங்கேயோ போயிட்டு தேடினேன், கடைசியில் பக்கத்து தெருவில் தான் பொண்ணு அப்படிங்கிறது கிடச்சிது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. 9ஆம் இடத்துல குரு பார்வை படுது அப்படிங்கிறதுனால சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், தந்தை மகனுக்கான ஒரு விரிசல் அப்படிங்கிறது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையுமே குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. 11ஆம் வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்படிங்கும்போதே காசு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். 10 ரூபா செலவாகுது போகுது வருது அப்படின்னாலும் அதற்குண்டான வருமானம் வந்துடும். சாதாரணமாக தொழில் செய்கிறேன், டெய்லியும் ஒரு 1000 ரூபா கிடைக்கிது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 2000 ரூபா கிடைக்கும். ஒரு 1000 ரூபா வந்துருச்சு, 1000 ரூபா செலவானுச்சு, இப்போ 2000 ரூபா வந்து 1500 செலவானாலும் பரவாயில்ல, நான் ஒரு 500 ரூபா மிச்சப்படுத்துகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் பெருசாக மிச்சப்படுத்த முடியாது அப்படின்னாலும் கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. கடனை அடைச்சிடலாம். இல்லை எதாவது கொண்டு போய்ட்டு ஒரு பொருளை வாங்கி வைக்கலாம். ஒரு நகை நட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நகை நட்டு வாங்குறதுல காசு அப்படிங்கிறத சேர்க்கலாம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம்,
விரய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 18ஆம் தேதி நடக்குது. ஒரு நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிச்சிதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 12ல் விரைய வீட்டில் இருந்து உங்களை படாத பாடுபடுத்தின ராகு இப்போது லாப வீட்டுக்கு போயிட்டு குருவால் பார்க்கப்பட்டு புனிதப்பட்டு போகிறாரு. ராகு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணா புண்ணான்னு கொடுப்பாரு. ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு விபரீத ராஜயோகத்தோட அதிபதியாக அவர் தான். கண்ணா புண்ணான்னு காசு கொடுப்பாரு. லாட்ரி யோகம், ஜாக்பாட் யோகம், அதாவது உழைக்காமல் கீழே கடந்து எடுக்கக்கூடிய காசு, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாத்தையுமே ராகு உங்களுக்கு கொடுப்பாரு. லாப வீட்டில் ராகு வந்ததால் பெரிய அளவில் பணம், காசு, சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. கேது ராசிக்கு 5வது வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறதுனால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு அலைய விடக்கூடாது. கொஞ்சம் கண்காணிப்புலேயே வச்சுக்கோங்க. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. இந்த பிள்ளைகள் விவகாரத்தில் மட்டும் நீங்களாக பார்த்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும், போகணும், வரணும் அப்படின்னா கூட அதில் எந்ததொரு கோர்ஸ் சேர்க்கலாம். ஏன்னா பிள்ளைகள் வந்துட்டு அது கூட்டாளிகள் இந்த ஒரு காலத்தில் படிக்க நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். அங்கிட்டலாம் விடாமல் எது நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்து நிதானமாக யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் அப்படிங்கிறது இவ்வளவு நாளாக நீங்கள் கடன்பட்டு ரொம்ப படாத பாடுபட்டிருந்திருப்பீங்க. அந்த கடனில் இருந்து மீட்டெடுத்து இந்த மே மாதத்தோட உங்கள் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு மன நிம்மதியோடு மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்க போகுது. மேஷம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுங்க. சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.